இவங்க என்ன செய்தாங்கன்னு பெரியவர் தவறு செஞ்சுட்டாங்க. மனோ தங்கராஜ் யாருங்க? ஒரு கிறிஸ்தவருங்க. அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளவு திமுக உழைச்சி வரங்க. அவர் என்ன ஏதோ ஒரு மந்திரியை, ஏதோ ஒரு டம்மி மந்திரியாவது அவர் கொடுத்துருக்கணும். முதல் காரியம், நான் எங்கள் நாடாரை அவர் என்ன பண்ணிட்டாரு, புறக்கணிச்சிட்டாங்க இந்த திமுக. மனோ தங்கராஜை நீக்கும் போது நாடார்களை புறக்கணிக்கிறாங்க. ரெண்டாவது கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறாங்க. என்ன இப்போ நாங்களாம் எப்படி அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம்? மனோ தங்கராஜ் என்ன பண்ணுவார்? இப்போ இன்னொரு 2 வருஷம் இருக்குதே, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ஒருவேளை நாங்கள் கூப்பிட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு இதில் அவர் இருக்கலாம். ஆனால் என்னை போல ஆளுங்களுக்கு எப்படி சிந்தனை வருதுன்னா, ஒரு கிறிஸ்தவனை வெளியே அனுப்புகிற, என் நாடார் சமுதாயத்தை நீ புறக்கணிக்கிற. அப்படிதான் நான் சொல்லுவேன். இல்லை, இனிமே தென்னாட்டு மக்கள்லாம், தென் தமிழ்நாட்டிலேருந்து இவங்களுக்கு வாக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தேகம். 2026 நிச்சயமாக வாக்கு கிடைக்கிறது திமுகவுக்கு மிக மிக கடினமான ஒரு